வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ஏக்கர் 25 சென்ட் பார்க்க போறோங்க. இந்த 1 ஏக்கர் 25 சென்ட் நம்மளுக்கு செம்மண் பூமி. இந்த செம்மண் பூமி நம்மளுக்கு தார் ரோட் பேசிங்லேயே இருக்கு. அதுவும் மெயின் ரோடு. இந்த ரோடு இன்னொரு ஊருக்கு போகிற ரோடு. ஸோ நல்ல ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங்லேயே இருக்கிறதுனால இந்த இடத்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. நீங்கள் இடம் வாங்கணுன்னாலும் இல்லை இடம் விற்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த இடத்தோட லொக்கேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. நல்லா கேளுங்க. இந்த இடம் நம்ம தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது. அதுவும் கடையத்துலேருந்து ஆலங்குளம் போகிற மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. இந்த மெயின் ரோட்டில், அதாவது இந்த மெயின் ரோட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 40 அடி மெயின் ரோடு. இந்த 40 அடி மெயின் ரோட்டில் காவூருங்கிற இடத்துல ஒரு 20 அடி மெயின் ரோடு பிரியும். இந்த பிரிகிற இடத்துல தான் நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் தார் ரோட் பேசிங்கில் இருக்குது. அந்த 40 அடி மெயின் ரோட்ல இருந்து நம்மளுக்கு 1/4 கிலோமீட்டருக்கும் கம்மியான தூரத்துல தான் இந்த இடம் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஊர் இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, அதாவது வேற மாவட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கடையத்துக்கு ட்ரெயின் ஏறினா போதும். கடையத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் டிராவல் தான். நம்ம 10 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பஸ் மூலமாக வந்தாலும் தென்காசியிலேருந்து கடையம் வரணும். கடையம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 15 நிமிஷம் தூரம் தான் இருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆயிடலாம். இந்த இடத்துல ஃபுல்லாகவே செம்மண்ணுங்கிறதுனால நீங்கள் என்ன விளைவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூரத்திலேயே நல்ல வழியான ஒரு கால்வாயும் இருக்கிறதுனால இங்கே தண்ணியோட அளவு அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்தில், அதாவது இந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயுமே நம்மளுக்கு தென்னந்தோப்புகளும் இருக்குது. நம்ம பார்த்த இந்த இடத்தோட ப்ரைஸ் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஏக்கர் 34 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சென்ட்டோட ரேட்டு 34,000 ரூபா ஆச்சு. மொத்தம் 1 ஏக்கர் 25 சென்ட் இருக்குது நம்மக்கிட்ட. பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். எந்த ஒரு இடத்துக்குமே பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ரேட்டு கம்மியாகும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவில் போடுற ரேட்டையே ஃபிக்ஸாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ரேட் ஃபிக்ஸ்டு இல்லை, பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். உங்களாலையும் இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். ஸோ பாசிட்டிவ் வாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. Thank you all. Bye.